கண்டிப்பா டிவிக்கே தான், டிவிக்கே. அவ்வளவுதான். படம் பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க படத்தை பத்தி நாங்களே பேசுறதை விட எல்லாருமே தமிழ்நாடே இந்த படத்தை பத்தி பேசும், இந்தியாவும் பேசும். லாஸ்ட்ல கட்சியை காட்டிட்டாங்க, ஃபுல்லா தமிழ் பத்தி பேசி. டிஎம்கே சப்போர்ட்னு இல்லை, அந்த காலத்தில் அவங்க நமக்கு லீடர்ஸ்க்கான ஒரு படம். மூவி சூப்பரா இருக்கு, தமிழ் தீ பரவட்டும். நல்லா இருக்கு, நல்ல படம், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் பிளாக் பாஸ்டர் தான் படம், நல்லா இருக்கு. அதான் சூப்பரான கிளாஸா இருந்திருக்கும்க்கா. கண்டிப்பா அண்ணன் தம்பி தான் இருந்திருந்தா, ஆனா பட் எஸ்கே சூப்பர்க்கா. கதை வந்து நல்ல வேல்யூவான கதை தான்க்கா, எல்லாருக்குமே கேட்க வேண்டிய கதை தான். சூப்பரா இருக்கு படம், பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கணும். சிவகார்த்திகேயன் ப்ரோ ஐயோ சூப்பரா நடிச்சிருக்காரு, எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க, 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். அது புது அட்டம்ப்ட்னால இருந்தாலும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. கண்டிப்பா டிவிக்கே தான், டிவிக்கே. அவ்வளவுதான். படம் சூப்பரா இருக்குது, கண்டிப்பா படம் செம்மையா இருக்குது. எல்லா படமும் அமரன் படம், இதுக்கு அடுத்தது வந்த எல்லா படம் மாதிரியா இந்த படமும் சூப்பரா ஓடும். கண்டிப்பா படம் சூப்பரா, எல்லாருமே போய் பாருங்க. படம் எல்லாரும் குறை சொல்லுவாங்க, குறைலாம் ஒண்ணுமே கிடையாது. படம் சூப்பரா இருக்குது. என்ன கட் பண்ண மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். ஓடிடில விடும்போது ஃபுல்லா விட்டா சூப்பரா இருக்கும். படம் சூப்பரா இருக்குது, ஒரு இடத்துல பிரச்சனையே இல்லை. ஸோ பராசக்தி என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப எமோஷ்னலா இருக்கு. ஒரு சைட் ஆக்சுவலி மொழிக்காக போராடின ஒருத்தருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப பெரிய சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ப்ளஸ் அண்ணாவோட ஆக்டிங் என்ன சொல்றதுன்னு தெரியல, சூப்பராக பண்ணியிருக்காரு. அமரனுக்கு அப்புறம் பராசக்தி வந்து ரொம்ப பெரிய லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். அண்ணாக்கு மட்டும் இல்லை, அதர்வாக்கும் சரி, ரவிமோகனுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாம் சுட விடுறாரு, அதான் டென்ஷன் ஆகிட்டேனே நான். எனக்கே அந்த அளவுக்கு ரொம்ப இது ஆகிடும், வெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பரவாயில்ல, உண்மையாக சூப்பராக இருந்தது. மியூட் அடிக்கடி வந்து ப்ரோ 2-3 சீனு. நேற்று ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்களே, அண்ணாதோட ப்ரோமோ, அது விட்டுருந்தோம் ப்ரோ. உண்மையிலே தேட்டரே சரியாக எரப்ட் ஆகிட்டு இருக்கும். உண்மையிலே பயங்கரமாக இருந்தது. அண்ணாதோட ஒரு சீனும் சரியான கிளாப்ஸ் இருந்தது. இல்லை அண்ணாதோட வர ஒரு சீனும் அதை கட் பண்ணிட்டாங்க. ப்ரோமோவாக நேற்று விட்டாங்களே, அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அண்ணாதோட வந்த சீன் ஒன்று செம்மையாக இருந்தது. லாஸ்ட்டு தான் தேட்டர். உண்மையிலே எஸ்கே உண்மையிலே வர க்ரௌத் பயங்கரமாக இருக்காரு. டைலாக் டெலிவரியில் அந்த மாதிரி இருந்தது. உண்மையிலே ஃபேமிலியாக தான் ப்ரோ வந்து பார்க்கலாம். பார்த்தாலே எல்லாம் குழந்தைலேருந்து எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எதுவுமே அந்த மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை, பெட்டராக இருக்குது. நல்லா செகண்ட் ஹாஃப் வந்து போனதே தெரில. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது, பெட்டராக இருந்தது, சூப்பராக இருந்தது ப்ரோ. கதையும் அதே மாதிரி நல்லா இருந்தது. ரவிமோகனுடைய ஆக்டிங்லாம், அவர் வில்லன் கேரக்டர் சூப்பராக பண்ணிட்டாரு. நல்லா சீரியலாகவும் நல்லா இருந்தாங்க. படம் நல்லா இருந்தது. நிறைய 25 கட்டெலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது படம் வந்து ஓரளவு நல்லா இருக்கு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அந்த அவ்வளோவா சென்சார் இஷ்யூலாம் இல்லை. மியூசிக்லாம் ஜிவி மியூசிக்கும் நல்லா இருந்தது ப்ரோ. யாருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? சிவகார்த்திகேயன் அடுத்தபடியாக பார்த்தா சிவகார்த்திகேயன் அடுத்தபடியானா ரவிமோகன் தான் ப்ரோ. வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. முதல்ல வில்லன் நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கு? வில்லன் அண்ணா வர்த்தா இருந்தது ப்ரோ பார்க்கறதுக்கு. பெஸ்ட் படம் இതാണ്. 25ാമത്തെ പടമല്ലേ ഇതാണ്, ആദ്യത്തെ പടം. ജയം രവി വില്ലൻ അയ്യോ പേടിക്കും. ജയം രവിനെ കണ്ട ഈ പടം കണ്ട ജയം രവിനെ പേടിക്കും, എല്ലാരും പേടിക്കും. പുറത്ത് അല്ലോ ഇയാളെ കണ്ട அடிச்சு கொல்லும் ஓடிக்கோன்னு வரையின போல படம். படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பார்க்கணும். சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸா பார்க்கறதும் இருக்கு. அரசியல் தெரிஞ்சவங்க பார்த்தா இன்னும் நிறைய புரியும். 1965 இந்த மாதிரி நடந்த துப்பாக்கி சூடு சில விஷயங்கள் நிறைய பேசியிருக்காங்க படத்துல, நல்லா இருக்கு. ஹிந்திக்கு சப்போர்ட்டிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா மொழி தேவை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு தான் நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு, தமிழுக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்கு. அதர் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுமே வருது. மலையாளம் நான் கூட 3-4 லாங்குவேஜ் பேசுவேங்க. மலையாளம் நல்லா பேசுவேன், தெலுங்கு பேசுவேன். தேவைக்கு தான், தமிழ் தான் தாய்மொழி. தமிழை காப்பாத்துங்க, தமிழை வளர்த்து விடுங்க தமிழ்நாட்டில்னு சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. டெக்னிக்கல் ஒர்க்ஸ் நல்லா இருக்கு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கு. ஹீரோயினி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதர்வா தம்பியா நடிச்சிருக்காரு இல்லையா, காம்போ சூப்பரா இருந்தது. அவரை தம்பியா பார்க்கும்போது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயனை பார்க்கவும் சூப்பரா இருந்தது படத்துல. 3 கேரக்டருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எஸ்கேனோட அந்த கேரக்டரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. அமரனுக்கு அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக்லாம் படத்துல ஜிவிஎன் தான் ப்ரோ வேற லெவல் பண்ணிட்டாங்க. மெலடிலாம் நல்லா இருக்கு. இந்த போர் சாங்குக்கெல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. போராட்டத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. படத்துல ஃபைட் சீன் எப்படி இருக்கு?
சூப்பரா இருந்தது ப்ரோ. ஸ்டண்ட் சூப்பரா பண்ணி ட்ரெயின் ஃபைட் நல்லா இருந்தது. இன்ட்ரோல் போர்ஷனும் கிளைமாக்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது எல்லாரும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஸோ எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்குது. எல்லாருமே பக்கா அவங்கவுங்க ஆக்டிங்ல பக்கா பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் ஜெயம் ரவி சூப்பரா பண்ணிருக்காரு. வில்லன் ரோலுக்கு பக்காவா இருக்காரு. போகன் படத்துல இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன ரோல் பண்ணிருப்பாரு வில்லன்ல. இதுல பெருசாவே சூப்பரா பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு படம். ஏன்னா நான் தமிழ் படிச்சிருக்கேன். ஸோ புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன். நான் வந்து டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட். நான் படிக்கும் போது இருந்த விஷுவல் விட இதுல விஷுவலா பார்க்கும்போது விஷயம் வேற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. இல்ல லாக் பெருசா எதுவுமே இல்ல. எல்லாமே கிளியரா இருக்கு எனக்கு. ஆனா அதர்வாவை நோக்கி தான் ஃபுல் படமும் மூவ் ஆகுது. ஸோ அதர்வா தான் பேஸ் இந்த படத்துல. சூப்பரா இருக்குது படம். எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பர். அப்ப இருக்க அரசியல் தலைவர்கள் யாராவது காட்டுறாங்களா இந்த படத்துல? காட்டுறாங்க, கண்டிப்பா காட்டுறாங்க. ஸோ எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சென்சார்ல கட் ஆனது இரிட்டேட் ஆகுதா? அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. சென்சார்ல கட் ஆனது. அண்ணா சீன் ஃபுல்லா போயிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, நிறைய சீன்ஸ் கட் ஆயிருக்கு. அந்த மியூட் நிறைய போட்டிருக்காங்க. நிறைய ராவான விஷயம் பேச வராங்க. பட் ஆனா மியூட் பண்ணிட்டாங்க. எஸ்கே பெர்ஃபார்மன்ஸ்லாம் அது இன்னும் படிப்படியே ஏறிட்டு தான் இருக்கே தவிர எங்கேயுமே இறங்கல. செம்மையா இருக்கு. அவரோட இன்ட்ரல் சீன்ல அவரோட என்ட்ரி வேற லெவல். விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வர மாட்டேன்ற மாதிரி ட்வீட் பண்றாங்க. எல்லாருமே வந்துருவாங்க. படம் இன்னும் போக கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. ஸ்டார்டிங்ல படம் சூடு பிடிக்கல, ஆனா இனிமே பிடிக்கும். ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பற்றி இல்லாம யாரு இருப்பா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஃபுல்லாவே தமிழ். ஹிந்தி எதிர்த்துலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்க மொழியை நீங்க பேச விடுங்க அப்படின்றது மட்டும். படம் பார்த்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. எங்க படத்தை பத்தி நாங்களே பேசுறதை விட எல்லாருமே தமிழ்நாடே இந்த படத்தை பத்தி பேசும், இந்தியாவும் பேசும். ஓகேங்களா? நல்ல படம் இது. எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இல்ல அப்படி எதுவுமே இல்லை. எல்லாருமே ஒண்ணுன்றதை இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சூப்பரா ஹியூமனிட்டி பேஸ் பண்ணி, யூனிட்டி பேஸ் பண்ணி எல்லாமே இருக்கு. நான் பார்த்துட்டேன் சார். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, பார்த்துட்டேன். எஸ்கேவோட ஆக்டிங்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. இதில் ஒரு லாங்குவேஜை பேஸ் பண்ண ஒரு பெரிய பொலிட்டிக்கலாக சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு 1965 எந்த மாதிரி அரசியல் இருந்தது, ஹிந்தி எப்படிலாம் நமக்கு இன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அதை எப்படி எகென்ஸ்டாக போராடி நமக்கான உரிமையை நம்ம மீட்டாங்கன்ற ஒரு அரசியல் சொல்லியிருக்காங்க. அதில் தலைவர்களோட பங்கு, லீடர்ஸோட பங்கு என்னென்ன பண்ண பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு அந்த காலத்திலே வலிமையாக இருந்ததுன்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்கு. நல்லா இருக்கு. படத்தில் எல்லாமே இருக்கு. நீங்கள் எதுக்குமே பஞ்சம்னு சொல்ல முடியாது. சாங்கு, லவ், பிரதர்ஹுட்டு, ப்ரொட்டஸ்ட்டு, அரசியல் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோல்சமாக இருக்கு மூவி. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ், ஒரு தமிழராக இருக்கிறவங்க ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆமாம், 3 ஹீரோ இடையில அதர்வாவோட ஆக்டிங், அதர்வா அண்ட் எஸ்கேவோட காம்போ சூப்பராக இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுவரை பார்க்காத ஒரு காம்போ, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுவும் அவங்க போராட்டத்தில் இன்டெலிஜாக இருந்தது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு இதாக இருந்தது. ரவி மோகன் அவருக்கு வந்து ஒரு புதிய ஃபேஸாக இருக்குது. இது வந்து வில்லனிசமில் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருக்குது. சூப்பராக இருக்காது. வில்லனிசம் வந்து அவருக்கு பக்காவாக சூட் ஆகுது. ப்ரோ, அது சென்சாருக்காக போட்டிருக்காங்க. அதில் நம்ம இன்ட்ரெஸ்ட், அது வந்து சினிமா அவங்க இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை. எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. எதுவுமே அன்சாட்டிஸ்ஃபைடாக எதுவும் இல்லை. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கணும்னா அது நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். ப்ரோ, மியூசிக்லாம் வந்து குறையில ப்ரோ. எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சில சாங்ஸ் வந்து வெளியே வரும்போது ஒரு வைப்புக்கணும் கனெக்ட் ஆகலை. படத்தோட பார்க்கும்போது செம்மையாக இருக்கு. வில்லன் ரோல் அண்ணனே சொல்லிட்டாரு. இந்த தனி ஒருவன் படத்தில் எப்படி அரவிந்த் சாமி அவர் பண்ணியிருந்தாரோ அதோட அதேமாரி, ஆனால் அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட புது ரோலாக இருக்குது. இதுவரையும் பார்க்காத ஜெயம் ரவி மாதிரி இருக்குது. எஸ், எல்லாரும் மூவி கேஸ்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃபில் எல்லாருக்குமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் டிஎம்கே சப்போர்ட்டுன்னு இல்லை. அந்த காலத்தில் அவங்க நமக்கு லீடர்ஸ்க்கான ஒரு படம். இப்போ அண்ணா தான் நமக்கான தமிழில் மீட்டை கொடுத்தாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அண்ணாவோட பங்கு பெரிய பங்கு. அவர் டிஎம்கே இருக்கனால சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர அண்ணா என்ன பண்ணாங்க, உரிமையை தமிழ்ன்றதை மீட்கிறதுக்காண்டி. இப்போது மற்ற ஸ்டேட்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்த் ஸ்டேட்லலாம் ஹிந்தி தான் நமக்கு பிரைமரி லாங்குவேஜ். பிரைமரினா பிரதான லாங்குவேஜாக ஹிந்தி தான். மராத்தியாக இருந்தால் கூட, மராத்தி தான் அவங்களோட லாங்குவேஜாக இருந்தால் கூட ஹிந்தி தான் அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிடுச்சுன்னா, ஹிந்தி எல்லாத்துக்குமே ஒன்றாயிடுச்சுன்னா, நம்ம ஹிந்தி கற்றுக்கும் போது நமக்கு அது புதுசாக இருக்கும். நமக்கு சென்ட்ரலில் அவங்க எழுதும்போது அவங்களுக்கு ஈஸியாக மதர் டங்கே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா இதுலேயுமே ஈஸியாகிடும். இப்போ இன்னுமுமே நமக்கு எஸ்எஸ்எல்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது, தமிழில் கிடையாது. ஸோ அந்த காலத்தில் இந்த ஒரு தமிழ் இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வரலன்னா இப்போ நம்மளால் கவர்மெண்ட் ஆஃபீஸரு பல இதுக்கு நம்மளாலே போயிருக்க முடியாது. ஸோ அதனால அது டிஎம்கே பேஸ் பண்ண படமாக மாறிடுச்சு. ஹிந்தி திணிப்புக்கானது. அப்சல்யூட்லி ஹிந்தி ஆமாம், ஹிந்தி திணிப்புக்கு எதிரானது. ஹிந்தி நாங்கள் வேணும்னா கற்றுப்போம். அதுதான் அந்த படத்தோட இது மோட்டிவ். வேணும்னா கற்றுப்போம், எங்கள் மேலே திணிக்காத.